ஓம் உண்ணலுமுனதே உயர்த்தலுமுனதே உடலுயிர் மனமெல்லாமுனதே எண்ணலுமுனதே இச்சையுமுனதே என் செயல் பயனெல்லாமுனதே என் செயல் பயனெல்லாமுனதே யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சயமை பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சமேன பிரணஸ்யதி. பகவான் கீதையிலே கூறப்பட்டிருப்பது யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சமை பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சமேன பிரணஸ்யதி. அதாவது இந்த கலக்கமானது மனிதர்களுக்கு எவ்வாறு உருவானது, இதற்கு ஒரு காரணத்தை, ஒரு வெளிப்படுத்தலை இங்கு பகவான் கூறுகின்றார். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை பார்க்காமல் தோற்றத்தை நாம் பார்க்கின்றோம். தோற்றத்துக்கு காரணமான அந்த பரம பொருளை, பரம் வஸ்துவை நாம் அறிவதில்லை, அறிய முயற்சி எடுப்பதில்லை. இதுதான் உண்மை. உதாரணமாக இதில் மற்றவர்கள் உயர்ந்தவர்கள், என்னுடைய வழிபாடு தாழ்ந்தது என்றெல்லாம் சில பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் இந்த ஞான காண்டத்தை அறிந்து கொள்ளாததுதான் காரணம். இந்த மத குருமார்கள் இதை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மத குருமார்கள் சரியான ஞானமுடையவர்கள் அல்ல என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு இந்த வேதாந்த தத்துவங்களோ கருத்துக்களோ ஒன்றும் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இவர்கள் சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாதவர்கள். உதாரணமாக 3 பேருக்கிட்ட உப்பு தண்ணி இருக்கு. 3 பேரும் சண்டை போடுதாங்க. என்னிடத்தில் இருப்பதுதான் உப்பு தண்ணி. இன்னொருவன் சொல்லுதான் என்னிடத்தில் தான் இருப்பதுதான் உப்பு தண்ணி. இன்னொருவன் சொல்லுதான் என்னிடத்தில் இருப்பதுதான் உப்பு தண்ணி. காரணம் என்னவென்று கேட்டால், ஒருவன் உப்பு தண்ணி எடுத்தது பெங்கால் உள்கடலில் இருந்து, அங்க உப்பு தண்ணி தான் இருக்கும். இன்னொருவன் உப்பு தண்ணி எடுத்திருக்கிறது பசிபிக் கடலில் இருந்து. இன்னொருத்தர் உப்பு தண்ணி எடுத்திருக்கிறது இந்தியன் மகா சமுத்திரத்திலிருந்து. இப்போ இவங்க எடுத்தது ஒரே ஒரு கடலாக இருந்தாலும் பேர்கள் மாறி இருக்கின்றது. இந்த பேர்கள் மாறி இருக்கக்கூடிய காரணத்தினால என்னுடையதுதான் உப்பு தண்ணி என்று எதை நாம் சுவைத்து பார்த்தாலும் மூன்றிலும் இருக்கக்கூடிய அந்த சுவையானது ஒன்று. ஆனால் எடுக்கப்பட்டதும் ஒன்றிலிருந்துதான். ஆனால் ஒரே சத்தியத்திலிருந்து, ஒரே கடலிலிருந்து எடுக்கப்பட்ட உப்பு தண்ணியை வைத்து சண்டை போடுகின்றார்கள். இந்த 3 பேருக்கும் தெரியவதில்லை, இந்த 3 பாத்திரத்திலும் இருக்கக்கூடிய தண்ணி, உப்பு தண்ணி ஒரே இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று. அதை போன்று இந்த மதவாதிகளுக்கு தெரியவதில்லை, இந்த ஞானமானது பரம்பொருளிலிருந்து வரப்பட்டது. எல்லோருக்கும் அடிப்படையான தத்துவம் ஒன்றே. எல்லோருக்கும் சுகமாக வாழ வேண்டும், எல்லோருக்கும் மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் உண்டு. எனக்கும் அந்த எண்ணம் உண்டு, மற்றவர்களுக்கும் அந்த எண்ணம் உண்டு, மற்ற பிராணிகளுக்கும் அந்த எண்ணம் உண்டு. ஆக நானும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ விட வேண்டும். இந்த சனாதன தர்மத்தை பொறுத்த வரையிலேயே தானும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான கருத்து. ஆக இந்த சனாதன தர்மத்தில் நாம் இருக்கின்றோம், ஹிந்துவாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு உண்டு. ஏனெனில் இந்த மனிதனிலிருந்து இறைவனாகுவதற்கான வாய்ப்பு இந்த சனாதன தர்மத்துக்கு மட்டும் தான் உண்டு. அது ஒரு சிறப்பு.
அது மட்டுமல்லாமல் இறைவன் உண்டா என்று கேள்வி கேட்கலாம். அவர் உண்டா? அவர் ஏன் அப்படி இருக்கின்றார்? ஏன் உலகத்தை படைத்தார்? படைத்து விட்டு எங்கிருக்கின்றார்? எப்படி வேணுமானாலும் கேள்வி கேட்கலாம், திட்டவும் செய்யலாம். கோவிலுக்கு போகியும் ஹிந்துவாக இருக்கலாம், கோவிலுக்கு போகாமலும் ஹிந்துவாக இருக்கலாம், பூஜை பண்ணியும் ஹிந்துவாக இருக்கலாம், பூஜை பண்ணாமலும் ஹிந்துவாக இருக்கலாம், பிரார்த்தனை பண்ணியும் ஹிந்துவாக இருக்கலாம், பிரார்த்தனை பண்ணாமலும் ஹிந்துவாக இருக்கலாம், சாஸ்திரம் படித்தும் ஹிந்துவாக இருக்கலாம், சாஸ்திரம் படிக்காமலும் ஹிந்துவாக இருக்கலாம். ஆக இந்த ஹிந்து தர்மத்தினுடைய இது ஒரு சிறப்பு. எப்படி வேணுமானாலும் கேள்விகளை கேட்டு கேட்டு தன்னுடைய சந்தேகத்தை மாற்றிக்கொள்ளலாம். இந்த மனிதனுக்கு எந்தவிதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு பயமில்லாமல் கேட்டு திருப்திப்படுத்தலாம். ஒரு குருவிடமிருந்து கேட்டு திருப்தி இல்லை என்று சொன்னால் இன்னொரு குருவிடமிருந்து கேட்கலாம். இப்பேற்பட்ட சனாதன தர்மத்திலே நாம் பிறந்து இந்த விஷயங்களை தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னுடைய தாயை மறந்து இன்னொரு தாய்தான் உண்மையானவள் என்று போகக்கூடிய அந்த வழிபாடிலிருந்து தப்பிக்க வேண்டும். எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் என்னை பெற்ற தாய் அவள் தாய்தான். அவள் எந்த விதத்தில் இருந்தாலும், அவள் இப்பொழுது எப்படி இருந்தாலும், அழுக்கு துணி உடுத்தாலும், பிச்சை எடுத்தாலும், என்னை பெற்ற தாய்தான். நான் இப்பொழுது நன்றாக இருக்கின்றேன், கோடீஸ்வரனாக இருக்கின்றேன், அறிவாக இருக்கின்றேன், அறிவாளியாக இருக்கின்றேன், நல்ல படித்திருக்கின்றேன், சாஸ்திரம் படித்திருக்கின்றேம் என்று சொன்னாலும் என்னை பெற்ற தாய்க்கு எந்த ஒரு அறிவும் இல்லை, எந்த ஒரு சுகாதார இதுவும் இல்லை, நல்ல